Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆர்வம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்துள்ளார். மிஸ் பண்ணாதீர்கள், முடிவு வரை கேட்டு பாருங்கள். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிராத ஒரு விலையேற்பெற்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு இந்த உபதேசங்கள் எல்லாம் பொன்னேடுகளில் பதிக்கப்பட்ட உபதேசங்கள், பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட்ட உபதேசங்கள். இந்த உபதேசம்லாம் ஆமா, இந்த உபதேசத்தை ஒரு மனுஷன் கை கொண்டால் அவன் எந்த நிலையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான், உயர்த்தப்பட்டிருப்பான், மேன்மைப்படுத்தப்பட்டிருப்பான். இதனால் இயேசு தன்னுடைய வாயினால் சொன்ன உபதேசங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். உன்னோடு வழக்காடி உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. புரியுதப்பா? உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. இது கேட்கறதுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாகுது. இயேசு எப்பவுமே பைத்தியக்காரத்தனமான காரியத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு, நஷ்டத்துக்கு ஏதுவான காரியத்தெல்லாம் சொல்ல மாட்டாரு, ஏமாந்து போற காரியத்துக்கு ஏதுவானதெல்லாம் சொல்ல மாட்டார். கரெக்டா தான் வசனத்தை சொல்லிக்கிறார். எப்போ ஒருபோதும் நீ ஏமாறக்கூடாது, அநியாயக்காரன் வெற்றி பெறக்கூடாது, பிசாசு ஜெயம் பெறக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே, நீ நஷ்டமடையக்கூடாது என்பதற்காகவே, நீ உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த உபதேசங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் வேதத்தில். என்னையா ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கிறான், அவனுக்கு போய் திருப்பி அங்கேயே விட்டு விடுன்னு சொல்றீங்களே, இது என்ன பைத்தியார், இது என்ன ஏமாந்த வாழ்க்கையா? ஏற்கனவே அவன் வஸ்திரத்தை எடுத்துன்னு போய்ங்கிறான். அப்படிப்பட்டவங்கிட்ட வழக்காடாத, இருக்கிற அங்கேயே கூட அவனுக்கு குத்துரு அப்படின்ற மாதிரி இது அர்த்தம். அது இல்லை பிரியமானவர்களே. அந்த அங்கி என்பது என்னன்னா தேவனுடைய அங்கி. அதுக்கு பேரு. ஆமா, உன்னுடைய வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய அங்கியை, தேவனுடைய அங்கியை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி படிக்கணும் அந்த வசனத்தை. இது பாரு, உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரங்களை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. உனக்குள்ளே இயேசுவை கொடு, அவனுக்கு இயேசுவின் அங்கியை கொடு. ஆமா, உன் வஸ்திரத்தை உன்னை ஏமாத்த வரான், உன் சொத்து அபகரிக்க வரான், உன் வாழ்க்கையில் இருக்கிறது திருட வரான், உன்னை பறிக்க வரான், வம்புக்குனே வந்து உன்னை ஏமாத்த வரான், வஸ்திரத்தை வந்து பிடங்குறான். அவங்ககிட்ட வழக்காடி மாம்சத்திலே போராடாத. உன் அங்கி நான் உனக்குள்ளே இயேசுவின் அங்கியை கொடுத்து பாரு. காத தூரம் ஓடிவிடுவான். ஓடுவானா? ஓட மாட்டானா? தன்னுடைய அங்கியை, உன்னுடைய அங்கி, இயேசு கிறிஸ்துவின் அங்கியை கொடுத்து. இயேசு கிறிஸ்து சரீர அந்த அங்கிக்கு விலையே போட முடியாது. இயேசுவின் வஸ்திரம் உனக்குள்ளே இருக்குது, இயேசுவின் அங்கி உனக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமிட வாக்குத்தத்தில் கொடுத்து பாரு. ஒரு வழியா வந்த சத்ரு 7 வழியா ஓடுவான். நீ நஷ்டப்பட போறது கிடையாது. நீ அவனுடைய ஆஸ்தியை, சத்ருடைய ஆஸ்தியை நீ சுதந்திரிப்பாய். அதான் மேட்ரு. மேட்ரு என்னன்னா, உன்னை ஏமாத்த வந்தான் பாரு. பாபியினுடைய ஆஸ்தியோ நீதிமானுக்கு என்று வைத்த. யார் நீதிமான்? இயேசுவின் அங்கியை உடையவன் நீதிமான். அப்போ பாவியினுடைய ஆஸ்தியெல்லாம் நீதிமானுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்து பங்கெடுக்கிற நீ
நீதிமான். என்ன நீதிமான்? தேவ நீதிமான். தேவனே உனக்குள்ள இருக்கிறாரு. அந்த தேவனுடைய அங்கேயே கூட அவனுக்கு. உன்னை ஏமாத்த வர்றவனுக்கு, உன்னை பறிக்க வர்றவனுக்கு, உங்ககிட்ட வடக்காடி சண்டை போட்டு உன்னை அபகரிக்க வரவனுக்கு, உன் சொத்து அபகரிக்க வரவனுக்கு, வீட்டாக அபகரிக்க வரவனுக்கு, உன் நிலத்தை அபகரிக்க வரவனுக்கு இயேசுவின் வீட்டை கொடு, இயேசுவின் நிலத்தை கொடு, இயேசு கிறிஸ்துவின் வாக்கத்தை கொடுத்து தீர்த்துறவனுக்கு. ஒரு வழியா வந்த சத்ரு 7 வழியா ஓடுவது மாத்திரமல்ல, அவனுடைய ஆஸ்தியை நீ கொள்ளையிடுவாய். பாவியினுடைய ஆஸ்தியை நீ கொள்ளையிடுவாய். அப்படிதான் போடுது. ஏசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தை பரலோகமே குதியா உனக்குள்ள. ஏசு ஏற்றுக்கொண்டாயா? பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பெய்த ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாயா? ஒவ்வொரு மாசமும் திருவிருந்தில் அவர் அப்பத்தையும் திராட்சரசம் பானம் பண்ணியா? அந்த ஜீவ ரத்தம் பானம் பண்ற. அவருக்குள்ள இருக்கிற அங்கியை, அவருக்குள்ள இருக்கிறதை கொடு அவனுக்கு. இயேசு வானதும் பரலோகமே இருக்குது. அதுல தேவ நீதிக்கு உயிர்த்த பரலோகமே இருக்குது. அதை கொடுத்து பாரு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு. ஆமா, அவங்ககிட்ட வழக்காடி 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 நீ மாம்சத்திலே போன, மாம்சம் சேர்ந்தா நீ வழக்காட, அவன் உன்னை வழக்காட, அவன் உனக்கு விரோதமா வர, நீ அவனுக்கு விரோதமா போவ. ஒரே சண்டை சாடியமா தான் இருக்கும். பிரச்சனை ஓஞ்சப்பாடா இருக்காது. அதுக்கு தான் என்ன பண்ணணும்? உன் அங்கி, இயேசுவின் அங்கி. அது லிட்டரலா வேதத்தில் அப்படியே நடந்துக்குதுங்க. நான் சொல்றேன். அப்புறம் அந்த வசனத்தை முழுசா கேளுங்க, இந்த பிரசங்கத்தை முழுசா கேட்டு பாருங்க. முடிவில் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இயேசுக்கு லிட்டரலா இந்த வசனம் அப்படியே நிறைவேறிச்சு கல்வார் சிலுவையில. பார்ப்போம். அப்போ உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. உன் அங்கி, வஸ்திரம், இயேசுவின் அங்கியை கொடுத்து பாரு. நீங்க இதை அப்படியே கீழே பச்சீங்கன்னா இதுக்கு கிளியரா வசனம் சொல்றாரு பாரு. இங்க இப்படி போட்டு வச்சுக்குது. இதை அப்படியே கீழே பச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா 44வது வசனம் படி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இங்க சொல்றாரு பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அந்த சிநேகத்துலதான் என்ன? இயேசுவின் சிநேகத்தை காட்டணும். உன் சத்ரு உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு வரான், உன்னை ஏமாத்தணும்னு வரான், உன்னை கொள்ளையிடணும்னு வரான், உன்னெல்லாம் அபகரிக்கணும்னு வரான். அதுதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லு, உங்கள் சத்துருக்களை சிநேகி. உங்கள் என்ன சிநேகம்? அந்த சிநேகத்தில் தான் இயேசுவின் அங்கியை கொடுக்கிறது. வாயில சும்மா வாயில வட சொல்ற மாதிரி சிநேகிது கிடையாது. சிநேகத்துக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் பெரிதான ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் பாரு. அப்ப என்ன ஆகுது? நீ ஏமாந்து போக மாட்ட, சத்ரு உன்னை கொள்ளையிட முடியாது, சத்ரு ஓடிடுவான். அது மாத்திரமல்ல, சத்ருடைய ஆஸ்தியெல்லாம் நீ கொள்ளையிடுவான்னு போட்டு நீதிமானுக்கு தான் வந்து சேரும். நீதிமான் ஒருபோதும் பரிதவிக்கப்பட்டவனா வாழ முடியாது. ஏமாந்து போனவனா, சத்ரு வரவும், அவன் வஸ்திரத்தை கொள்ளையிடவும், உன் சொத்து அபகரிக்கும், வீட்டை அபகரிக்கும், நிலத்தை இப்படியே ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு இயேசு இந்த வசனத்தை சொல்ல. நீ சத்ருடைய ஆஸ்தியை கொள்ளையிடணும். அதான் பாயிண்ட், டார்கெட்டு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள். அப்போ ஒரு சத்ரு உன் வஸ்திரத்தை கொள்ளையிட வரான், வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் கொட்டு விட்டுவிடு. இயேசுவின் அங்கியை கொடு. சத்ருவை இயேசு சிநேகத்தை காட்டு. கேட்டமா? அடுத்த வருஷம் பாரு, உன் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இந்த சபிக்கிறவன், வஸ்திரத்தை பறிச்சும் போறவன், உன்னை சாபத்துக்கு நேரம் நடத்துறான், வஸ்திரத்தை எடுத்துன்னு போறான். வஸ்திரம்னா அதுல எல்லாமே போட்டுக்கோ. நீ வீடு, மன, தோப்பு, தோறு, சுகம், பல எல்லாத்தையும் வஸ்திரு சபிக்க வரும்போது நீ அவனுக்கு இயேசுவின் ஆசீர்வாதத்தை கொடு. இயேசுவின் ஆசீர்வாதம் அது ஜீவரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ஆமட்ட வாக்கு தத்தமே அதை கொடுத்து ஆசீர்வதிச்சு பாரு. சபிக்கிற ஓடியே போயிடுவான். சபிக்கிறனுடைய ஆஸ்தி எல்லாம் உனக்கு சொந்தமாகும். பாவியினுடைய ஆஸ்தி நீதிமான். அதான் நேச்சர், அதான் தேவ திட்டமே. பாவியினுடைய ஆஸ்தியா யாருக்கு வரணும்? நீதிமானுக்கு வரணும். யார் அந்த நீதிமான்? சுய நீதிமான், அநீதிமான் கிடையாது. மனுஷருக்குள்ள ஒரு சுய நீதி, அநீதி. இயேசுவின் நீதி, தேவ நீதிமான். நீதின்னு சொல்லக்கூடாது, தேவ நீதிமான்களுக்கு வரணும். அந்த தேவ நீதிமான் தேவனையே கொடுப்பான்.
இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை அவன் மேல எழுதி வைப்பான் அந்த சபிக்கிறவனுக்கு. புரிஞ்சுச்சா புரியலமா? அப்போ சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேக. நல்ல சூப்பரான ஆலோசனை தான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் சாதாரண ஆலோசனையா? திருத்துவத்தின் 2வது நபர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலோசனையெல்லாம் கை கொண்டு தான் என்ன இதெல்லாம் இப்பதான் வெளிப்பாடா வருது. எவ்வளோ சத்துரு வந்து கொள்ளையிட்டு போட்டான். வஸ்திரத்தை கொள்ளையிடுறதும், ஆஸ்திகளை கொள்ளையிடுறதும், சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தெல்லாம் கொள்ளையிறது வரும்போது நீ உட்காந்து வாய் கவலைப்பட்டு வெறுப்பச்சு சண்டை போட்டு நீ அநீதியை காட்டிக்கிற. கொள்ளையிட்டது தான் வஸ்திரம். சப்ஜி தான். இயேசுவின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்போ உங்களை சபிக்கிறவளை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவளை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். சத்துரு பகைக்கிறான், பகைச்சு எல்லாம் கொள்ளையிட வரான். அவனுக்கு இயேசுவின் நன்மையை கொடுத்து பாரு. இயேசுனா சத்துரு காதத்தோர் பகைக்கிற பிசாசு. பகைக்கிறவன் பாவி, பாவியினுடைய ஆஸ்தி உனக்கு தான். அவனுக்கு என்ன நன்மை? A to Z இயேசு சாமியோட வாக்குத்தத்தத்தை குத்தி ஜெபம் பண்ண அவனுக்கு. உன்னை அடுத்த வசனம், உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உன்னை நிந்திக்க வரான், துன்பப்படுத்த வரான், வஸ்திரத்தை கொள்ளையிட வரான், வீட்டு நிலம் தோப்பு தொறி சுகம் பலம் ஜீவன் எல்லாத்தையும் துன்பப்பத்தி நிந்தி திங்கிறான். நீ அவனுக்கு ஜெபம் பண்ணணும். என்ன பண்ண? நீ ஜெபம் பண்ண வேண்டிய பரமண்டல இருக்கிறது உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம். அவன் பேர் சொல்லி பரமண்டலுக்கு பிதாவுக்கு நாங்களும் எங்களுக்கு கணப்பட்ட எவனுக்கும் ஆதாம் முழுவதுக்கு உம்முடைய ராஜ்யம். உங்களை எந்த சோதனைக்கு உட்பட தீமையின்றே ரச்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. அவ்வளவு பாயிட்டுக்குது அது. அதனால எல்லாரும் பறிச்சு போயிட்டாங்க, எல்லாம் ஏமாத்தி போட்டோம். வீட்டாரே உனக்கு சத்ரு. வீட்டார் என்ன பண்ணிட்டாங்க? சத்ரு எல்லாத்தையும் வஸ்திரத்தை கொள்ளையிட்டுட்டாங்க, குடும்பத்தை வாழ்க்கையை வீடு மன தோப்பெல்லாம் கொள்ளையிட்டும் போயிட்டாங்க. வழக்காடின்னு இருக்காத மாம்சத்துல. அது உலக பிரகாரமே செய்ய வேண்டிய செய். அதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய காரியத்தை செய். ஒரு என்னது மத்தேயு 5ஆம் அதிகாரம் இங்கிலீஷ்ல படிமா 40வது வசனம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டு விடு. இயேசுவின் அங்கி உள்ள இயேசு ஏத்துக்கிட்டேனா, ஞானசாமி ஏத்துக்கிட்டேனா, நீதியின் வஸ்திரம் உனக்குள்ள. இயேசுவின் வஸ்திரம்னா இயேசுக்கு சுலாவன பரலோக ராஜ்யமே உனக்குள்ளக்குது. தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதலுக்குது. அதை குத்துட்டு தீவிரமா உப்பே கொடு சொல்லும் போதே இயேசு சுவாமியோட அதுக்கு விளப்ப வானத்தோட சகல். என்னப்பா நீ என்னப்பா வஸ்திரம் தானப்பா கேட்குறீங்கிட்ட? அதான் வழியா வந்து ஏதோ சம்பாதிச்சு வச்சுக்கிற. அதை போய்க்க இயேசுல வானத்தோட சகல். அது அதை மத்தியமா டேக்டா கூட அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஏமாற மாட்டேன், எதையும் ஏந்து போக மாட்டேன். பசுத்தாய் தேவதூர் அவனுடைய அதையும் சேர்த்து உந்து சேர்த்து உந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். நல்ல ஆலோசனை தான் சொல்லிக்கிறேன் ரேஸ்னாரு. கையை தட்டு. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் மேத்யூ 5 chapter 40 verse படி சீக்கிரம். மேத்யூ 5:40. உன்னோடு வழக்கு. Matthew 5th chapter 40th verse. If anyone wants to sue you and take away your tunic, let him have your cloak also. And whoever compels you to go 1 mile, அதுக்கு அர்த்தம் இருக்குது. 1 மைல் வான்னு சொன்னா நீ 2 மைல்னா ஏசுனார் மைல் கொடுக்கணும். ஏசுனார் மைல் 2 மைல் போனீங்கன்னா ஓடியே போடுவான், பலவந்தம் பண்றான். அதுக்கு இன்னொரு முறை அந்த வசனத்தை தியானம். இந்த வசனத்தை பாரு. அந்த வசனம் 40வது வசனம் படி படி. சொல்ற வசனத்தை படிமா. And whoever compels you to go 1 mile, இல்லம்மா 40வது வசனம் 1 மைல்னே படிக்கிற. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை 40வது வசனம் அப்படியே போட்டுக்குது. If anyone wants to sue you, உனக்கே வஸ்திர இயேசுவின் அங்கி கொடுக்கணும் போல தெரியுது. If anyone wants to sue you and take away your tunic, let him have your cloak also. Cloak னுதா? Cloak na வஸ்திரமா? இது அங்கி. அங்கியா? அதாவது Matthew 5 chapter 40 verse. If anyone wants to
Set you and take away. அதான் take away எடுத்துக்க விரும்புறவருக்கு என்னது? Don't let him have your clock also. Clock ஏசுனார் clock குத்துரு clocks குளோத்தா கலாத்தா ஏசுனார் அங்கேயே கொடுப்பா. உட்காந்து கவலைப்பட்டுங்கிற வஸ்திரத்தை தூக்கி போயிட்டான், வஸ்திரத்தை தூக்கி போயிட்டான், வீட்டை தூக்கி போயிட்டான், நிலத்தை தூக்கி போயிட்டான், பணத்தை தூக்கி போயிட்டான், என்னென்னது தூக்கி போறான். சத்துரு ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை கொடு, இயேசு கிறிஸ்து அங்கேயே கொடு, இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் குத்துக்கிட்டே இரு, வாய்நாளெல்லாம் குத்துக்கிட்டே இரு, இடைவிடாம கொடு, எக்காலத்து கொடு. அவன் வந்துதான் இருப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறும் நானாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்ன இருப்பான். அந்த ஜீவனை கொடு. இயேசு ஜீவ வச்சது கிடையாது, ஜீவ வஸ்திரம். அவன் எத்தும் போது நன்மத்தை நமக்கு ஆதாம் வழியா வந்த வஸ்திரம் நீ கொடுத்து இயேசு கிறிஸ்து ஜீவ அங்கி, ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரம், ஜீவ ரத்தம். அதுக்கெல்லாம் வெளியே போட முடியாது. எப்பா இந்த வஸ்திரம் எடுக்க வந்துட்டியாப்பா, இந்த நிலத்தை, இந்த வீட்டை, இந்த கார், இந்த பங்களாவை, இந்த சொத்தை இயேசு ஜீவன் வானத்தோட சகல அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்குற, பரலோக செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிற. யாரு? சத்துரு. சத்துருக்கள் ஆசுவதி, பகைக்கு நன்மை செய். இயேசு நன்மை, இயேசு சாப்பிட குத்து பாரு, என்னதான் நடக்குதுன்னு பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு, உன சபிக்கிற ஆசுவதிச்சு பாரு. இயேசு சாப்பிட இதெல்லாம் செஞ்சாருங்க. இயேசு சிலுவையில, இயேசு சிலுவையில வருஷத்தை படங்க வந்தாங்களா? வருஷத்தை சீட்டு போட்டாங்களாம். இயேசு நம்ம தலைமையில கவலைப்பட்டாரு. இந்தாப்பா வருத்தம் தடவை கேட்டேன், ஜீவ ரத்தம், ஜீவ சர்ற இயேசு குத்தார இல்ல சிலுவையில. 3வது நாள் என்னாச்சு? அவங்க ஆஸ்தி எல்லாம் 3வது நாள் பாவியினுடைய ஆசை எல்லாம் இயேசுனாருக்கு வந்து 3வது வானத்துல பரலோகமே இருந்துச்சு. சத்ருவும் ஓடி விட்டான், பிசாசின் தலையும் நச்சுக்கு விட்டாரு. இயேசு ஒருபோதும் நஷ்டப்படலங்க சிலுவையில. இயேசுல உன்ன மாதிரி நாம் அவருக்குள் தேவடைய நீதி ஆகும்படி பாவம் மரியாதவர் நமக்காக 2 கொஞ்சம் பாவம் மாக்கினார் இருக்குது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காய் சாபமானார் இருக்குது. அக்கிரமக்காரி ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற நம்முடைய அக்கிரமம் எல்லாம் ஏத்துக்கிட்டாக்கா எல்லாம் உன்னை பறிக்க வரும். வஸ்திரத்தை பறிக்க வரிப்பாங்க, சுகத்தை, பலத்தை, வீடு, மனத்துவம் எல்லாத்தையும் இயேசு சிலுவையில் பறிக்க வராங்க. சத்துருக்கள் வராங்களா இல்லையா? ரோமர் யூதர்கள் சிலுவில் என்றாங்க. அந்த ரோம போச்சு வஸ்திரத்தையே இயேசு வஸ்திரத்தையே பறிச்சிட்டாங்க, நிர்வாணம் ஆகிட்டாங்க. அந்த வஸ்திரத்தை என்ன பண்ண நல்லா நல்லா விலையேற்பட்ட வஸ்திரம் சீட்டு கீசிட்டாங்க, வேஸ்டா போடுன்னு சொல்லிட்டு எல்லா வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டுக்கிறாங்க. வஸ்திரத்தை பறிக்கிறாங்க போறாங்க. இயேசு வழக்காடுறாங்க, அங்கேயும் கொடுக்குறாரு. இயேசு அங்கி என்னது? ஜீவ சர ஜீவரத்தை வானத்தோட பரலோகத்தையே குத்துறாரு எல்லாருக்கும். குத்தாரா இல்லையாமா? 3வது நாள் என்னாச்சு? இயேசு தேவி நீதிமானா மாறினாரு. மாறினால எல்லா பாவியினுடைய ஆசை இயேசு 3வது நாள் பிசாசு, பரம பாவி பிசாசு, உலகத்தையே பிசாசுக்கு எழுந்து வாங்கிட்டாரு. ஆச்சரியமா புல் அரிக்குது. சுவிசேஷனா இப்படி சொல்லுங்க ஜனங்களுக்கு. சுவிசேஷம் இதெல்லாம் சொல்லாத. பகை, கசப்பு, வைராக்கியம், அவன் இதை திட்டான், அவன் அதை திட்டான், என் வீட்டை திட்டான், என் நிலத்தை திட்டான், இதே வழக்கு இப்படியே சபைகள்ல. அப்போ ஏசு என்ன பண்றாரு? சிலுவில 1 மைல் வானா 2 மைல் போ, ஏசு கிறிஸ்துக்குள்ள 2 மைல் போ, ஓடியே போடுவான் பிசாசு. நீ 1 மைல், அந்த மாதிரி அர்த்தம் அதுக்கு. கிறிஸ்தியசுக்குள்ள எல்லாத்தையுமே கொடு. அப்போ என்னது? உங்களை பகைகளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணாரு சிலுவையில. என்ன ஜபம்? வெத்து ஜபங்கள. ஜீவ சர ஜீவ ரத்தத்தையே குத்து நிந்திக்கிறவன், துன்பப்படுத்துறவன, வஸ்திரத்தை உறிஞ்சு கொள்றவன், வழக்காடின இல்ல மாம்சீகமா. ஏசு ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுக்குற. ஏசு பரலோகமே இருக்குது. எல்லாம் ஏட்டு ஜெட்டுக்கு இருந்தாப்பா எடுத்துக்கோப்பா தாராளமா. வருஷத்துக்கு பிடுங்க வேண்டியப்பா. நீ என்னப்பா என் அங்கேயே கொடுக்குறப்பா, என் பர்சனாலிட்டியே கொடுக்குறேன், ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறேன், ஏசு பரலோகத்தையே கொடுக்குறேன், வானத்தோட பரலோகம் எல்லாத்தையும் கொடுக்குறேன். இப்போ நீதிமான் ஆயிட்டார் இயேசு. தேவ நீதி பாவியினுடைய ஆஸ்தி யாருக்கு? யார் சொன்னது? அது பழைய சாலமோன் பாவியினுடைய ஆஸ்தி எல்லாம் நீதி. அந்த நீதிமான் என்ன பண்ணனா, அந்த பாவிக்கு ஜீவஸ்வர் இயேசு பரலோகத்தையே எழுதி செட்டில்மெண்ட் எழுதி வைக்கணும். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் இருக்கும்போது தேவ நீதிமான் ஆயிட்ட. இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க 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 எதோ யாரும் உன்னை திருட மாட்டான். உன்னை திருடம் வருவானா பிசாசு? கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா, கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ள இருக்கு. உள்ளகிற திருடனும் ஓடிவிடும், வெளியே எந்த திருடனும் ஒருபோது நீ நஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, தேவி நீதி விட்டுட்டு நீ ஒரு நன்மத்தையும் அறியத்தக்கவனா இருந்தீனாக்கா
சிலுவையில பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் பாதை ஏத்துட்டு போய் பிசாசு எல்லாம் வந்து திடுறாங்க பாரு இயேசுவை. மொத்த வஸ்திரத்தை ஜெயிக்கிறான், வியாதி கொடுக்குறான், சாபத்தை கொடுக்குறான், தரித்திரம் எல்லாத்தையும் குத்துக்கிறான் பாரு பிசாசு. அப்ப இயேசு என்ன பண்றாரு? சபிக்குள்ள ஆசிர்வதிக்கிறாரு சிலுவையில. எப்படி ஆசிர்வதிச்சாரு? ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் கொடுத்து பகைகளுக்கு நன்மை செய்யறாரு. ஜீவசர இயேசு பரலோகத்தையே நன்மை செய்யறாரு. சபிக்குள்ள ஆசிர்வதிக்கிறார். சத்துக்களை சிநேகிக்கிறாரு. எல்லா சத்துக்களாகிறாங்க ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகத்துக்கும். அந்த சத்துருக்களுக்கு இயேசு சிநேக ஜீவசர ஜீவர் வானது பரலோகத்தை அந்த அங்கேயே குத்துறாரு. வானது பரலோகத்தையே அதிகாரத்தையே குத்துறாரு. ஏ ஜெட்டு. உடனே எல்லா பிசாசும் ஓடி போயிடுச்சு. பிசாசின் தலையும் நச்சுக்கிட்டார். பசு தாய் வந்தார், தேவதூர்களாம் வந்தாங்க. ஏந்து போடுறாச்சு வானத்துல பாவியினுடைய ஆட்சியெல்லாம் இயேசுக்கு வந்து 3ஆம் நாள்ல உலகத்தையே கொள்ளை காட்சியில பரலோகத்துக்கு போய் இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்க போய் சகல அதான் நம்முடைய சுவிசேஷம். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமான உபதேசம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ், யூடியூப்ல போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGCI வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமான உபதேசம். சத்ரு ஆதாமுக்குள்ள இருந்தா வஸ்திரத்தை கொள்ளையிடுவான். உனக்கு சத்ருவா இருப்பான், உன்னை பகைப்பான், உன்னை நிந்திப்பான், தூஷிப்பான், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். நீ கிறிஸ்துவை கொடு. இயேசு உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவன் வானது பரலோகமே இருக்குது. அதை கொடுத்து 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 சத்துருக்கள் எல்லாம் துரைத்தி சத்ருடைய பாளையத்தை நீ கொள்ளையிடுவாய். ஆதாமின் சேர்ந்தே உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்து சேர்ந்தியோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து இயேசு கொடு, தேவனை கொடு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு. அப்போ 44வது படி இங்கிலீஷ்ல மேத்யூ 5:44 சொல்ற வசந்தபடி. But I say to you, love your enemies. Love your enemies. என்ன லவ்? God's love. ஆமா, என்ன லவ்னு தெரியணும். மனித லவ் குத்துன்னு இருப்பாரு, உன்ன தேடின்னு தான் இருப்பான். மனுஷிக லவ் குத்தினா உன்ன தேடின்னு இருப்பான் வஸ்திரத்தை. காட்ஸ் லவ் குத்தினாக்கா ஓடியே போடுவான், எதையும் தேட மாதிரி. நீ லவ் மீ எனிமீஸ். Bless those who curse you. சபிக்குள்ள ஆஸ்வதியா. Do good to those who hate you. And pray for those who spitefully use you and persecute you. ஆமா, சத்துருக்களை சிநேகியுங்கள். எனது இயேசு சிநேகம். அது நல்லவன் கட்டம் உயர்ந்த தாழ்ந்திருப்பாங்க. சத்ருக்கு ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறோம். தேவி நீதிட்டு உயிர்த்தல் பிசாசி தலி நச்சுக்கிடுவேன். எல்லாத்தையும் நீ சுதந்திரிப்ப. சத்துருக்கள் எல்லாம் சத்ருக்களை இயேசு சிநேகத்தை காட்டாதீங்கனாக்கா சத்ரு வந்து உன்னை கொள்ளையிட்டு இருப்பான். உன்னை திடி கொண்டு ஆயிடுச்சு, உன்னை பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். சத்ரு ஈவியர்கள்லாம் பார்க்க மாட்டான். அதுதான் இயேசு சிநேகத்தை காட்டு. இயேசு மத்திய மாட்டலுக்கால தன்னுடைய சிநேகத்தை எங்கேயும் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவரத்தை குத்தினே தான் யாரும் அவரை சேதப்படுத்த முடியும். எந்த சத்ரும் அவருடைய வேலை வரும் ஒருவனும் அவர் மேல் கை போடலாம். அவ்வளவு அன்பு, அகாப்பிய அன்பு. அந்த ஜீவசர் இயேசு சாப்பிட தேவனுக்கு குத்தாரு. ஆதாம் வந்து முழு குத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. சபிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறார். பரிசை சரிசை ரோமர்கள் யார் சபிச்சு ஆசிர்வதிக்கிறார். ஜீவசர் ஜீவர் இயேசு பரலோகத்துக்கு குத்து குத்து ஆசிர்வதிக்கிறாரு. அதனால அவர் அவர் யாரும் நஷ்டப்படல. இயேசு மத்திய மார்லுக்காயோவா இல்ல, அவருடைய வேலை வருகிற வரைக்கும். அப்புறம் நமக்காக அவருடைய வேலை வந்தது. உனக்காக எனக்காக தான் அவருக்கு வேலை வருது. என்ன ஆகுது? பாவத்தையும் மனசு சாபத்தையத்துக்கு வேலை. உனக்காக ஒரு மாடல் காட்டுறாரு. இயேசு டீச் பண்ணாரு, கட்சியில மாடலே காட்டிட்டாரு. உன்ன மாதிரியே ஆயிடுறாரு. பாவத்தையும் சம்பளம் மனத்தை எல்லா சத்துக்கள் வசத்தை பிறகுறாங்க. சத்துருக்கள் ஏமாத்துறாங்க. எல்லாம் அட்ட தத்திரமான வீடு மன தோப்பு எல்லாம் பூச்சா இல்லையே இயேசு சிலுவையில. அட்ட தரு தலைமையில கவிச்சு கவலைப்படலங்க. ஜீவரத்தம் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கேயே கொடுக்க ஜீவ பரலோகத்தையே எழுதி வச்சிடறாரு. அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். பகைக்கு நன்மை செய்யறார். சத்துக்களை இயேசு காட்டுறாரு. கட்சியில 3 நாள் கழிச்சு பார்த்தா பிசாசின் தலையை நசுக்கி உலகத்துல எல்லா பாவின் வாசி இயேசுன் மேல எழுதப்பட்டது. உலகத்துல எல்லாரும் ஆதாம்குள்ள பிறந்த பாவி தானமா. அப்போ ஆதாம்குள்ள பிறந்த எல்லாருக்கும் ஜீவரதமான பரலோகத்தை எழுதி வைக்கிறாரு முழு உலகத்துக்கு. அதுதான் என் ஜபத்துல பாரு. ஆதாம் வந்து 2வது இயேசு ஜீவன் பரிஜீவன் கொடுக்குன்னு சொல்றேன்னா இல்லையா? பிதாவியும் கையில் ஆவியப்பித்து ஜீவ கைவிட்ட பிதா மேல கோவல காட்டிக்கு தெய்வதாசு ரோமர் பகை கசப்பு வைராக்கியெல்லாம் காட்டல. அகோபியம் ஜீவ இயேசு சாமிட வாக்கு பரலோகத்தை குத்துறாரு. அங்கேயே குத்துறாரு. இயேசு சாமிட வாக்கு தத்துவத்தை குத்துறாரு. இயேசு தேவடைய அன்பே இயேசு சாமிட குத்துறாரு. பகைக்கு நன்மை இயேசு சாமிட வாக்கு. உங்களை துன்பப்பட்டு நின்று ஜபத்துல உம்முடைய ராஜ்யத்தை குத்துறாரு. தேவன் தனக்கு உலகத்து உங்களை எந்த தீமையின் ரசித்து கொண்டாரு. கையை தட்டு அல்லேலூயா ஜமலமா. அதனால
நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாராவது உனக்கு துன்பப்படுத்தினாங்கன்னா, உன்னை நிந்திச்சாங்கனாக்கா, யாராவது உனக்கு சத்ருவா இருந்தாக்கா, யாராவது உன்னை சபிச்சாக்கா, யாராவது உன்னை பகைச்சாக்கா, நீ கவலைப்பட்டுக்கிட்டு வெறுப்பச்சிக்கிட்டு இருந்தீனாக்கா, நீ உன்ன ரெண்டு அவன் சத்ரு உயிர் போற வெளியே குழி வச்சு போட வச்சு உன்னை திருடி கொண்டு அழிச்சினே தான் இருப்பான். அதுலேருந்து நீ மீண்டே வர முடியாது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைக்கணும், பசுத்தன் அபிஷேகம், அவர் அப்பத்தி திராட்சரசம் திரு அந்த அப்பம் என் ஜீவ ரத்தம் ஜீவ இயேசுக்கு சாமிட வாக்கு தத்துவமே இருக்குது. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகாது பரிவு அந்த ஜீவன்ல தேவி நீதி இயேசு சாமிட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு ஜீவ வித்தத்துக்கு இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர். அதனால்தான் என்னுடைய எல்லாத்தையும் சோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் உலகத்தில் எங்குமே கேட்டீராது விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சத்தியத்தை கேட்க நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ், இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100க்கு 100 ஜீவ உலகத்தை எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். கோடி கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். ஆனால் கிறிஸ்துக்குள்ள வாங்க. அந்த கிறிஸ்து நானே வடியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவன தேவி நீதி தூதில் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. உங்க சத்ருக்கள், உன்னை நெருங்கிய தூசிகள், பகைகள், ஏமாத்திரம் கொள்ற வர எல்லாருக்கும் இயேசு வானத்தில் பரலோக வாழ்நாள்லாம் கூட நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் என்னிலும் மிகுந்த கனிகளுக்கு ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய, சமாதான, சந்தோஷ கனி. எங்க போனாலும் சத்ருக்குள்ளா தான் இருப்பாங்க. ஆதாம்குள்ள பிறந்த திறனம் கொள்றோம் ஐக்கியதான் இருப்பான். உள்ள பிசாசுக்குது. உன் வஸ்திரத்தை அபகரிக்கிறதும், உன்னை திறறதும், உன்னை சத்ருவா இருக்கிறதும், உன்னை பகைக்கிறதும், உன்னை துன்பப்பட்டு நிந்திக்கிறதுமா தான் இருப்பாங்க. எப்படி நீ தப்பிக்க போகிறாய்? இயேசு கிறிஸ்து ஜீவன் பல வானத்தோட பரலோகத்தை குத்தி திரு வாயார் ஆசிர்வதி. சிலுவையில எல்லாரும் சிறறாங்க, கொள்றாங்க, ஐக்கிறாங்க சிலுவையில. பிதாவே இவர்களுக்கு மண்டி மென்று ஜீவ சொல்ற ஜீவரத்த ஜீவாற்று ஜீவலட்சி ஜீவ கிட்னி எல்லாம் குத்தி தீர்த்துறாரு. கடைசியா அந்த வசந்த மட்டும் வாசிச்சிடும். இந்த சிலுவையில் பாரு, மத்தேயு 5:40 சொல்ற வசனம் சிலுவையில் அப்படியே நிறைவேறுது. லிட்டரலா அப்படியே நிறைவேறுது பாருங்க. சிலுவையில் பாரு, மத்தேயு 5 சிலுவையில அவர் வஸ்திரத்தை பங்கிடுறாங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் இதுல பாரு, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து சிரசில் அடித்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கயற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலசலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. ஏசு என்ன வழக்காடினாரா? அங்கேயே கொடுக்கிறாரு. அங்கே ஜீவ ரத்தத்தையே கொடு. அந்த வஸ்திரத்தை பங்கிட்டு நான் பச்சி நம்பாரு பச்சா நம்ம விலையேற்பட்ட வஸ்திரமா, நையப்படாத விலையேற்பட்ட வஸ்திரம். யாரோ ஒரு படம் குத்துக்கிறாங்க இயேசுக்கு. சூப்பரான வஸ்திரம், நையப்படாத வஸ்திரம். அது எடுத்துன்னு ஒரு வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். இது 35வது வசனம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு தன் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்க உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அந்த வஸ்திரத்தை ஏத்துக்கும் போது ஏசு அந்த வஸ்திரத்தை ஏத்துனா அவனுக்கு என்ன பண்ண? ஜீவரத்தம் குத்தாரா இல்லையா? அதான் அங்கி. அந்த ஜீவரத்துல அங்கி மட்டுமாக வீடு மனத்து பரலோகமே கிதி. அந்த ஜீவரத்தத்துல கொடுக்குறாரு பாவிக்கு. வஸ்திரத்தை ஈத்துக்கணும், சீட்டு போட்டு ஏத்துக்கணும். அதுதான் சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல. உன்னோடு வழக்காடி, அங்க வழக்காடுறாங்களா இல்லையா சிலுவையில? அவனை சிலுவையில் வழக்காடி என்ன பண்ணாங்க? உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுட்டாரு. ஜீவனையே விட்டுட்டாரு அவனுக்கு. ஜீவனே குத்துறன் போப்பா, வஸ்திரத்தை போய் எடுத்து சீட்டு போட்டுக்கிற. நீ பரலோகத்தையே உன் பேர் சொல். பிதாவே உன் மணி தேவன், அதான் நீதிமான். அந்த நீதிமானுக்கு தான் பாவியினுடைய ஆஸ்தி. பிசாசின் தலையை நெச்சிக்கி 3வது நாள் பார்த்தா அங்கேயே கட்சி ஒரு வஸ்திரம் போந்து எத்தின எல்லா ஜவுளி கலி இயேசுக்கு தான் சொந்தம். உலகத்தை எத்தனை ஜவுளி கிடைக்குது?
போத்தீஸு, பச்சை பாசு, கலர்ஸு, வேலூர்ல எத்தனை ஜவுளி கிடைக்குது, எல்லாத்துக்கும் முதல் ஓனர் இயேசு கிறிஸ்து. அப்புறமா தான் ஏகே அகமது மதுரில் எத்தனை ஜவுளி கடை வந்துச்சு பாரு. எல்லா ஜவுளி கடை ஓனருக்கும் அந்த வஸ்திரத்துக்கு ஜீவசரு ஜீவன தேவன் தருக்கு. உலகத்துக்கு எல்லா ஜவுளி கடை எல்லா வசதியும் இயேசுக்கு சொந்தமாச்சு. அதுக்கு ஜீவசரு ஜீவனத்தை தேவன் தருக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. உனக்குள்ளே அந்த ஜீவனுக்கு இது கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அதை வச்சுக்கிட்டு வழக்காடிக்கின்னு சபிச்சுக்கின்னு நெஞ்சு மாம்சத்திலே போராடிங்கிற நீ. அதனால பேட தொலைஞ்ச மாதிரி இல்லை. திறன தான் கொள்ளது கொள்ள ஐக்குதான் நீ மீண்டு வர முடியாது. அதனாலதான் இயேசு ஜீவன் பரிபூர்ண பிதா குமார் பசுதாகி செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் செலுத்தணும். இயேசு சிலுவையில் செலுத்தினாரு. அந்த வஸ்திரத்தின் மேல சீட்டு போட்டார்களாம். அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். இயேசு ஜீவனே விட்டு விட்டாரு. அவனுக்கு அங்கேயே குத்துட்டார். தன்னுடைய அங்கி சத்துருக்களை தன்னுடைய சிநேகம் சபிக்கல ஆஸ்வதி ஜீவசரி வானத்துல பரலோகத்தை குத்து ஆஸ்வதிக்கிறாரு. பகைக்கு நன்மை செய்யறாரு. இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை குத்து நன்மை செய்யறாரு. எல்லாமே துன்பப்பட்டு நிறுத்தி ஜபம் பண்ணாரு. ஜபத்தில் உம்முடைய நம்முடைய ராஜா தேவன் தர உலகத்துக்கு. மூணாவது நாள் என்னாச்சு? எல்லா பாவியுடைய ஆசை இயேசு மேல சும்மா மேஜிக் இல்லமா, வானத்தில் முழு சகல அதிகாரமே வந்துச்சு. இப்போ முழு உலகத்தை முதல் ஓனர் இயேசு தான். அப்புறமா தான் பகராலாம் ஓனர் பிசாசின் தலையை இந்த உலகத்தில் பிசாசு பரம பாவி. இந்த உலகத்தையே பிசாசு கையில் வானத்தில் சகல அதிகாரி எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லிட்டா இருப்பாரு. ஜமல்லம்மா அதனால புல் அரிக்குது இந்த செய்தியெல்லாம் கேட்க. இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானசானம் எடுத்து திருவந்து பங்கிட்டு கேலி குத்தா வாழக்கூடாது. என்னையும் சேர்த்தா அந்த பிரசங்கம். அதனால கிறிஸ்துவை கூட இயேசு சரி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து குத்திட்டு ஏற்கனவே திட்டு போயிட்டு. எத்தனையோ வஸ்திரம் திட்டு போயிடுச்சு உனக்கு. திருட வஸ்திரம் மட்டுமா திறான். குடும்பம் பட்டணம் தொழில் வியாபாரம் சுகம் பலம் ஜீவன் எல்லாத்தையும் திட்டி கொண்டு ஆயிடுச்சுங்கிறான். நீ உட்காந்து கவலைப்பட்டு வேறு நன்மை தேமியில சுயநீதி அணி சபிக்கணும் பகைக்கணும் சத்ரு பேர் விசுவாசி ஊழிக்காரு ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல்வாதி செல்ல இப்படியே பகை கசப்புலேக்கிறாங்க பாரு விசுவாசிங்க ஊழிக்காருங்க. அதனால அசுத்தாவி தொல்லியாவே இருக்குது. திருட திட்டினேக்கிறான் பிசாசு. சமாதானம் சந்தோஷம் சுகம் பலஞ்சு சபசபையா ஊழியங்கள்ல கிறிஸ்துவ ஜீவ மார்க்கம் தெரியல. இயேசு மாதிரி யாரும் மாறாதனால சபைகள் கூட ஒரே பிரச்சனை அசுத்தாவியா வருது. ஒரே அசுத்தாவி போராட்டமாகுது. கிறிஸ்துக்குள்ள இந்த மல உபதேசத்தெல்லாம் கை கொள்ளுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான 100க்கு 100 ஜீவ மார்க்கம் இயேசு ஜீவன் பரி வானத்துள்ள சகல பரலோக ராஜ்யத்தையே கொடுங்க. எல்லாம் ஆதாம் மூலமா பிறந்த சத்ருவா தான் இருப்பான். உன்னை திறறவன் கொள்றவன் ஐக்குனா தான் இருப்பான். உள்ள பிசாசுக்குனால பெத்த பிள்ளை கட்டின மணி சொந்த பந்தம் எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறந்து திறறது கொள்றது ஐக்குமா தான் இருக்கும். இயேசு ஜீவன் பரி வானத்துக்கு பரலோகத்தை கொடுக்க 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 பாவியினுடைய ஆட்சியெல்லாம் நீதிமானுக்கு ஒரு கை. பாவியினுடைய ஆட்சியெல்லாம் நீதிமானுக்கு. என்ன நீதிமான்? தேவ நீதிமான். அந்த தேவ நீதிமான் என்ன பண்ணோம்? சத்துருக்களை ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய்யும். சத்துருக்களை திரும்ப ஜபம் கிறிஸ்துவை குத்துரு வானது பரலோக ராஜ்யத்தை கோடா கூடி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட்டுக்கிட்டே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற. ஆபிரகாம் சகல காத்துல ஆசீர்வாதம். ஈசா காசு யாக்கோபு ஆசீர்வாதம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. இங்க கொஞ்சம் கை அப்படி என்னது வேதத்தில் இயேசு அந்த இயேசு தேவி நீதி தூதல் இயேசு கிறிஸ்துவில் ஆமட்ட வாக்குது பிதா குமார் பசுதாக்கி ஆதாம் வந்து முழு உலகத்து கூட வாய்நாள்லாம் கூட இடைவிடாம கூட எக்காலத்து கூட பசுதாவே தனிவான நாளில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தையை நினைச்சு சேர்த்துரும். பயப்பட உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு உன் அங்கேயும் விட்டுவிடு. இயேசு கிறிஸ்துவை இயேசு வானத்தோட பரலோகம் வெளியே பரலோகமே இருக்குது. அது அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. சத்துருக்களுக்கு பாவிகளுக்கு அக்கிரமக்காரர்களுக்கு தேவி நீதிச்சு உயிர்த்தேல் கொடு. பாவியினுடைய ஆசையெல்லாம் உன் மேல கொடுக்கப்படும். வானத்தோட சகல தேவதூர் பசுதாவே வந்து நீ ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டாய். சத்ரு தான் வைக்கப்பட்டு போவான். நீ கிறிஸ்துவ கொடுக்கணும். ஆமா ஊர் செல்ல நாடு செல்ல சத்ருக்கு சத்ருவா பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை சுயநீதி அடித்து காட்டுகிற இயேசு ஏற்று ஞானதான் திருந்து இன்னும் 2 திடீர்னு தான் இருப்பான். விசுவாசி திடீர் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலம் ஜீவன் எல்லாத்தையும் திடீர்னு கொண்டு நைட்டு தான் இருப்பான். அதுதான் கிறிஸ்துக்குள் வரணும். அந்த கிறிஸ்து சரீரத்து இயேசு சாமட்ட வாக்கு பரலோகத்தை கூட தேவனி தூய்த்தல் கொடுக்கணும். பிதாகுமார் பசுத்தாக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். இடைவிடாம கொடுக்கணும். எக்கால் சோதுவா வாய்நாள்லாம் கொடுக்கணும். அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்ய சமாதான சந்தோகனி நித்திய ஜீவன் பரலோகனியை பெற்றுக்கொள்வாய். இயேசு 3ஆம் நாள் வானத்துள்ள சகலாறு பூமியை உலகத்தையே கொள்ளைக்கணும். சகல ஆசுவாதம் பாவத்திலிருந்து சாப்பத்தின் மனதிலிருந்து வானவர் ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தெல்லாம் கொடுக்க அசுத்தாய் பசுத்தாய் தேவதூர பணிவிட ஏந்து போனது ரட்சம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாய். கத்தாவை இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாக பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களில் இருக்கும் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதி. எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGCI வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது யூடியூப்ல. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல ஷேர். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரான, உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரா. கர்த்தரை கடன் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயம் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். இந்த செய்தி 27/9/2025 பரிபூர்ண ஜீவன் சோழவன் பகுதியில் கொடுப்பது. எங்கள் சபை FGCI வெல்லூர் பகுதியில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் நிச்சயம் வல்லமையாக உங்களை பயன்படுத்த. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மறுபடியும் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய அங்கேயும் கொடு. இயேசு கிறிஸ்துவானது பரலோக ராஜ்யத்தை தீவிரமாக கொடு. தேவன் தனக்கு அவதம் முழு உலகத்துக்கு எல்லா சத்துடைய காரியங்கள் பாவினுடைய ஆட்சியெல்லாம் நீ சுதந்திரிப்பாய். ஒருபோது நீ நஷ்டமடைய மாட்டவாய். ஏந்து போன்ற மனுஷகுமார இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இயேசு அவன் வாக்கு தத்துவத்தை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் கொடு. இடைவிட எக்காது கொடு. இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்று என்னுடைய எல்லா செய்திகளையும் கேள்வி இடைவிடாமல் என் செய்தியை கேட்கும்போது கர்த்தர் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்பாட்டை கொடுத்து உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிருது மாபெரும் இழப்பில் உன் மூலமாய் கொண்டு வருவார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.